வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். நல்ல பழக்கவழக்கங்களை எப்படி நாம் தினசரி பழக்கமாக, நம் வாழ்க்கையின் நடைமுறையாக மாற்றுவது அப்படின்றதோட தொடர் 2. இதுல நெறைய விஷயங்கள் ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நல்ல பழக்கங்கள் உதாரணமா தினமும் படிக்கிறது, சரியாக சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது, சரியான நேரத்துல தூங்குவது. இது எல்லாமே நல்ல பழக்கங்கள். இந்த நல்ல பழக்கங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன எஃபர்ட்டாவது போட்டாதான் இது நடக்கும். இதுவே கெட்ட வழக்கங்கள் எடுத்துக்கோங்க. கெட்ட வழக்கங்கள் ஈஸியா அட்டை மாதிரி ஒட்டிக்கும். நிறைய நேரம் டிவி பார்க்கறது, செல்போன்லயே பார்த்துட்டு இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் தேவையில்லை. அதனால என்ன ஆகும், ஈஸியா நம்ம கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவோம். இப்போ நல்ல பழக்கங்களை எப்படி வளர்க்கறது, கெட்ட பழக்கங்களை எப்படி குறைக்கிறது, அதுக்கு நம்ம சில மாற்றங்கள் கொண்டு வரணும் சொன்னோம். இந்த மாற்றங்கள் ஏன் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்டா, முதல் தப்பு என்னவா இருக்கும், அவங்க என்னதை மாற்ற விரும்புறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெளிவில்லாம இருக்கலாம். 2வது அவங்களோட அணுகுமுறை தப்பானதா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தங்க குண்டா இருக்கிறாங்க. அவங்க ஒல்லி ஆகணும், இல்ல 80 கிலோலேருந்து 60 கிலோ ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் கோல் செட் பண்ணிக்கிறாங்க. அந்த டார்கெட்டை அடைஞ்ச பிறகு திருப்பி பழையபடி கெட்ட பழக்க வழக்கங்கள், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, அந்த மாதிரி போனாங்கன்னா திருப்பி அந்த வெயிட் ஏறதான்னு செய்யும். அப்போ நீங்க கோலோ டார்கெட்டோ செட் பண்ணி உங்களோட நல்ல பழக்கங்களை தினசரி பழக்கமாக நடைமுறையாக மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்க படிக்கிறது எடுத்துக்கோங்க, எக்ஸசைஸ் செய்யறது எடுத்துக்கோங்க. எதுவானாலும் அந்த தினசரி பழக்கம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிட்டியை செட் பண்ணிக்கணும். அது எப்படி ஐடென்டிட்டியை செட் பண்ண முடியும்? உங்க பழக்க வழக்கங்கள் தானே இங்க உங்க ஐடென்டிட்டி. இப்போ ஒரு பிசினஸ் பர்சன் எடுத்துக்கோங்க, அம்பானியே எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு. சரி, எனக்கு தான் நான் 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேனே, நான் எதுக்கு இனிமேலுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அதுக்கு பிறகு வளர்ச்சி இருக்குமா? இருக்காது. எத்தனை கோடி இருந்தாலும் அதுலேருந்து வர லாபத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி இன்னும் பன்மடங்கு பெருக்கிறது அவரோட பழக்கம். அதுதான் அவரோட ஐடென்டிட்டி. இப்போ சினி ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. நமக்கு 100 படம் பண்ணா போதும், இவ்வளோ பணம் வந்தா போதும் அப்படின்னு டார்கெட் பண்ணாதான் அதுக்கு பிறகு வளர்ச்சி இல்லை. அவர் என்ன, நான் ஒரு கலைஞன், கடைசி வரைக்கும் கலைஞனாவே இருக்கணும். அவங்க எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கறது இல்லை. போதுமான அளவு காசு வந்துட்டா கூட அந்த கலைஞனா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அப்போ அதுக்குரிய எல்லா விதமான முயற்சிகளையும் கடைசி வரைக்கும் அவங்க செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கையோட நடைமுறையே அதுவாகிறது. அதே மாதிரி இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சண்டை வருது. சண்டை போட்ட பிறகு இப்போதைக்கு இந்த பிரச்சனை சரியா போனா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா, அடுத்து அந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யாம இருந்தோம்னா அந்த உறவு நிலைக்குமா? நிலைக்காது. அதனால நம்ம பழக்கங்களை நம்ம மாத்திக்கணும்னா நம்ம ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட அடையாளம் என்ன? நான் படிப்பாளியாக விரும்புறேனா, நான் நடிகனா விரும்புறேனா, நான் தொழிலதிபரா விரும்புறேனா, நான் என்னோட துறையில டாப்ல இருக்கும்னு நினைக்கிறேனா அப்படின்ற ஐடென்டிட்டியை செட் பண்ணிக்கணும். நீங்க சின்ன கோலு டார்கெட்லாம் வச்சீங்கன்னா ஒரு படிக்கல்லாம் தான் வச்சுக்கணுமே தவிர நீங்க அதுவே என் பாயிண்ட் முடிவா வச்சுக்க கூடாது. அதனால கோல் டார்கெட் செட் பண்றதை விட நம்ம ஐடென்டிட்டியை மாத்திக்கணும். நான் நல்ல வேண்டாம், நீ எவ்வளவு திட்டினாலும் நான் கோவப்பட மாட்டேன், நீ எவ்வளோ எனக்கு கெடுதல் செய்தாலும் நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன், நான் ஹெல்த்தி பர்சன். அந்த ஹெல்த்தி பர்சன் நீ என்ன டெம்ப் பண்ணாலும் நான் ஈல்ட் ஆக மாட்டேன். நான் ஃபிட் பர்சன், ஹாலிடேஸ்னா கூட நான் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்க ஐடென்டிட்டியை நீங்க உண்டாக்கிக்கணும். நம்ம இந்த ஐடென்டிட்டியை நம்ம வயசுக்கு, நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம திறமைக்கு ஏற்றதா நீங்க சூஸ் பண்ணணும். நமக்கு ஒவ்வாத ஒன்றை
நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதை அச்சீவ் பண்றது கஷ்டம். நீங்க ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறீங்கன்னா அது பிராக்டிக்கலா இருக்கணும். இப்ப நீங்க நான் வந்து என்னோட துறையில மருத்துவத்துறையில இன்னும் நல்ல பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது சரி. நான் வந்து ரஜினிகாந்த் மாதிரி நடிச்சு அப்படியே எல்லா சூப்பர் ஸ்டார் ஆகி சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது சாத்தியமா? ஸோ கிடையாது. அதனால நம்மளோட ஐடென்டிட்டி உங்களுக்கு எது மனசுக்கு விருப்பமோ, எது சாத்தியமோ அதை வச்சுக்கோங்க. அதுல கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப குண்டா இருக்கிறீங்க. நீங்க வந்து ஹெல்த்தியா ஆக விரும்புறீங்க. நீங்க உங்க ஐடென்டிட்டிய நான் வந்து ஹெல்த்தி பர்சன். நான் இனிமேலுக்கு நல்ல ஆரோக்கியமானது சாப்பிடுவேன், சரியா எக்ஸசைஸ் செய்வேன், ஃபிட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது சாத்தியமாகும். நான் குண்டா இருக்கேன், ஆனா ஐ எம் அ ஃபூடியா தான் இருக்க விரும்புறேன், ஆனா எனக்கு வெயிட் குறையணும் அப்படின்னா அங்க கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. அது சாத்தியம் இல்லை. இப்ப நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்க. ஆனா என்னால சீக்கிரம்லாம் எழுந்து வேலை எல்லாம் செய்ய முடியாதுப்பா. என்னால ஒரு நாளைக்கே 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அகெயின் முடியாது. ஸோ நம்ம என்ன அடையாளம் நமக்கு தேடுறோமோ அதுக்கு சரியான வழிமுறைகள் பின்பற்றணும். அந்த ஐடென்டிட்டி சாத்தியமானதா நம்ம சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது கட்டாயம் நம்மால மாற முடியும். நம்ம ஐடென்டிட்டி வேற ஆகும். ஸோ உங்களோட ஐடென்டிட்டி எது கண்டுபிடிங்க. இன்னையிலிருந்தே அதற்கு முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.